விஜய் வந்து காவேரி வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே வந்து காவேரி வந்து பெரிய பெரிய கயிறு, கட்டை, கத்தி எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. ஏங்க சமாதானமாக பேசலாம் அப்படின்னா நீங்கள் என்ன வெப்பன்ஸ் எல்லாம் தூக்கி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு விஜய் வந்து எல்லாத்தையும் வாங்கி வச்சிடுறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் பேசுங்க, சப்போஸ் அந்த பையன் எதாவது பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னா நான் வெளியில் வரேன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிடுறாரு. ஸோ அந்த பையனும் வரப்படி வந்து என்னென்னா ஃபேக்காக எடிட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டுறப்படி நர்மதாவும் அந்த பையனும் எடுத்து ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டுறப்ப ஸோ சாரதாவுக்கு வந்து உண்மையாக இருக்கிற மாதிரி தோணுச்சு போல். அதனால் அடி பின்னி எடுத்துடுறாங்க. ஸோ ஏடி ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லிட்டு இத்தனை வேலை பண்ணி வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அடி பின்னி எடுக்கிறாங்க. ஸோ கங்கை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்து, இல்லைம்மா இவன் வந்து எடிட் பண்ணியிருக்கிறான், இது உண்மையான ஃபோட்டோஸே கிடையாது, ஃபேக்காக ரெடி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து காவேரி சொல்கிறாங்க, நீ சொல்கிறத எங்கள் அம்மா வேணால் நம்பலாம், நாங்கள் நம்ப மாட்டோம், வரியாதையே போயிரு அப்படின்றப்ப நான் என்னோடய பேக்ரவுண்ட் தெரியுமா, நான் யாருன்னு தெரியுமா அப்படின்றான் அந்த பையன். ஸோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் உங்கள் பொண்ணுக்கு விருப்பம் இல்லாட்டினாலும் எனக்கு அவளை பிடிச்சிருக்கல, என் கூட பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ இதுக்கெல்லாம் கேட்டு டென்ஷன் ஆகி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காவேரி வந்து குச்சி எடுத்துகிட்டு அடிக்க வராங்க. ஸோ கரெக்டாக வந்து விஜய் வந்து பிடிச்சிட்றாரு. பிடிச்சிட்டு என்ன மிஸ் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, இந்த பையனை வேறு விதமாக தான் டீல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு. ஸோ நமக்கெல்லாம் தெரியும் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லிக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் பார்க்குறேன். பை.